கோடை விடுமுறைக்கு பிறகு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டன. 2 மாதங்களுக்கு பிறகு பள்ளிகளுக்கு திரும்பிய மாணவ மாணவியருக்கு பாட புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். ஊர்மைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் திருவள்ளுவர். ஏழை பணக்காரர், இருப்பவர் இல்லாதவர் என எந்தவித வித்தியாசமும் இன்றி கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை நேர்மறையாக மடைமாற்றுகிறது. அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினரின் நம்பிக்கைக்குரிய இடமாக அரசு பள்ளிகள் திகழ்கின்றன. முழு ஆண்டு தேர்வு விடுமுறை மற்றும் கோடை விடுமுறைக்கு பிறகு சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் என 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. முதல் நாளான இன்று தேனீக்களை போல மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வந்தனர். பள்ளியின் நுழைவு வாயிலேயே இனிப்பு மற்றும் மலர்கள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர். சேலம் ஜாரி கொண்டலாம்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி வசந்தாமணி தலைமையில் அனைத்து ஆசிரியர்களும் ஒன்று திரண்டு மாணவ மாணவியரை அன்புடன் வரவேற்றனர். இதனையடுத்து தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இறைவணக்க கூட்டத்தில் பொது அறிவு, திருக்குறள், இன்றைய செய்திகள், தன்னம்பிக்கை மொழிகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து அனைத்து மாணவியருக்கும் பாட புத்தகங்களும் நோட்டு புத்தகங்களும் அரசின் சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டன. புத்தம்புது புத்தகங்களை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் மாணவியர் உடனடியாக தங்களது பெயரினை அதில் எழுதி மகிழ்ந்தனர். உடனடியாக வகுப்புகளும் தொடங்கப்பட்டன. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 1772 துவக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இயங்கி வருகின்றன. தமிழ் வழியில் பயிலும் 2 லட்சம் மாணவ மாணவியருக்கும், ஆங்கில வழியில் பயிலும் 1 லட்சம் மாணவ மாணவியருக்கும் பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன. ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு பிறகு நண்பர்களை பார்த்தது, முதல் நாளிலேயே புதிய பாடப்புத்தகங்கள் கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவியர் தெரிவித்தனர். ஸ்கூலுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது போர் அடிச்சுட்டே இருக்கும். ஃபஸ்ட் டேவே புக்ஸ்லாம் கொடுத்துட்டா நம்ம இன்னையிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் 12th வந்து நல்ல மார்க் வாங்கலாம். ஃபஸ்ட் டே ஸ்கூல் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ், அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி மிஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட் டே ஸ்கூல் வந்திருக்கேன் 10th ஸ்டாண்டர்டில். என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி டீச்சர்ஸை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் டேவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க, டீச்சர்ஸை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டேவே இப்படி இருக்குது. அதனால் நல்லா எங்கள் மிஸ் எல்லாம் சூப்பராக சொல்லி தருவாங்க. அதனால் 10th நிறைய மார்க்ஸ்லாம் எடுத்து எங்கள் ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்தணும். பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கான பாடங்களை முதல் நாளில் இருந்தே ஆர்வத்துடன் ஆசிரியர்கள் பயிற்றுவிக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.